வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு நீத்தார் பெருமை அதிகாரம் குறள் எண் 3. நீத்தார் என்று சொன்னால் புலன்களை அடக்கி ஆசைகளை கட்டுப்படுத்தி நெறியோடு வாழ்பவர் ஆவர். குறள் எண் 3. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. அதாவது இம்மை இவ்வுலகம் மற்றும் மறுமை என்று சொன்னால் இறந்த பிறகு ஆகிய இரு வேறு நிலைகளின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிந்து இவ்வுலகில் அற வழியில் நின்றவர்களின் பெருமையே உலகத்தில் சிறந்தது என்பதாகும். இது நன்மை எது தீமை எது என்பதை தேர்ந்தெடுத்து அறத்தை வாழ்க்கை நெறியாக கொண்டவர்களின் உயர்வை வலியுறுத்துகிறது. இருமை வகை தெரிந்து என்று சொன்னால் இம்மை மறுமை என்னும் இருமை பேறுகளின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிந்து என்பதாகும். இம்மை என்று சொன்னால் இப்பிறப்பு, மறுமை என்று சொன்னால் மறுபிறப்பு என்று சொல்வார்கள். ஈண்டு அறம் பூண்டார் இந்த உலகத்தில் அறத்தை கைக்கொண்டு வாழ்ந்தவர்கள். பெருமை பிறங்கிற்று உலகு என்று சொன்னால் அவர்களின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது என்கிறார் வள்ளுவர். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. குறளின் பொருள்: பிறப்பு வீடு என்பன போல் இரண்டு இரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்து அறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது என்கிறார் வள்ளுவர். மீண்டும் குறள்: இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் நாளை நீத்தார் பெருமை அதிகாரம் குறள் எண் 4 சந்திப்போம்.